சரி, ஓகே. லெட்ஸ் ஸ்டார்ட். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா ஆர்த்திக் வந்து ஃபர்ஸ்ட் டே ட்ரைனிங். அண்ட் பூய் வந்து ஆல்ரெடி ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி சில செஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்காரு. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் சம் கொஸ்டின்ஸ். நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறது வந்து ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி கற்றுக்க போகிறோம். எதுக்காக ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி கற்றுக்கணும்? நம்ம ஆக்சுவல் சி கற்றுக்கல, அதில் கிளியராக இருந்துக்கோங்க. நம்ம ஆக்சுவல் சி இன்டெப்த்தாக சி நம்ம போய் கற்றுக்கிறது இல்லை. நம்ம ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி மட்டும்தான் கற்றுக்குறோம். எதனால அப்படின்னா, அந்த சில இருக்கிற ஃபண்டமெண்டல் கான்செப்டை தான் நம்ம எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லையும் யூஸ் பண்ண போகிறோம். அந்த ஃபண்டமெண்டல் கோர் லாஜிக்கை நம்ம கற்றுக்கிறதுக்காக சில இருந்து கற்றுக்குறோம். அண்ட் மூவிங் ஃபார்வர்ட், நீங்க சில நான் சொல்லித்தர எல்லா கான்செப்டையுமே ஜாவா ஸ்கிரிப்ட் கத்துக்கிறவங்க ஜாவா ஸ்கிரிப்ட்லயும் அதே தான் பண்ணுவீங்க, பட் வித் லிட்டில் பிட் ஆஃப் டிஃப்ரெண்ட் சின்டாக்ஸ். நான் சில சொல்லித்தர அதே விஷயத்த ஜாவா கத்துக்கிறவங்க ஜாவால பண்ணுவீங்க வித் லிட்டில் பிட் ஆஃப் சின்டாக்ஸ் டிஃபரன்ஸ். பட் எண்ட் ஆஃப் தி டே கான்செப்ட் சேம். நீங்க பைத்தான் போனாலும் சரி, என்ன டெக்னாலஜி பண்ணாலுமே இந்த ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சில கத்துக்கிற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் நீங்க மற்ற டிஃப்ரெண்ட் டெக்னாலஜில போய் அடிப்பீங்க. திஸ் இஸ் ஃபண்டமெண்டல் கோர் கோடிங். அதனால தான் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஹூஎவர் இஸ் ஸ்டார்டிங் தேர் டெவலப்மெண்ட் கரியர். ஓகே, நீங்க எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ்டா போனாலுமே உங்களுக்கு கேட்குற கொஸ்டின்ஸ் வந்து நீங்க ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி நாலேஜ் இருந்தாலே உங்களால ஆன்சர் பண்ண முடியும். அப்போ பார்த்துக்கோங்க இதோட வேல்யூ எவ்வளோ பெருசுன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஃபண்டமெண்டல் ஆஃப் சி இஸ் வெரி 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 எசென்ஷியல் ஃபார் அ டெவலப்பர். ஓகே ஓகே, ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி எதுக்கு கற்றுக்கிட்டோன்ற ஆன்சர் நமக்கு வந்துருச்சு. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி பற்றி உங்களுக்கு என்ன தெரியும்னு இப்போ எனக்கு சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஜோதி, ப்ரோ ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி அதை பற்றி உங்களுக்கு இருக்கிற நாலேஜ் என்னது? ஃபண்டமெண்டல்ஸ்னா எப்படி ப்ரோ? பேசிக்கா கேக்குறீங்களா? பேசிக்காப்பா. பேசிக்ஸா எப்படின்னா லூப்ஸ் இருக்கும், ம் வேற வேரியபிள்ஸ், வேற பிரேக்கு, கண்டினியூ அதெல்லாம் இருக்கும். வேற ஊப்ஸ் ஊப்ஸ் சி பிளஸ் பிளஸ்ல தானே வரும். ஆமாப்பா. ஊப்ஸ்ல ஊப்ஸ் வந்து நம்ம சி பிளஸ் பிளஸ் கத்துக்க மாட்டோம். ஊப்ஸ் ஜாவா. கத்துக்குவோம். அது ஜாவா டிபெண்டா கத்துப்போம். ஜாவா அண்ட் ஜாவா ஸ்கிரிப்ட் டிபெண்டன்ட் ரெண்டுத்துக்குமே ஊப்ஸ் கான்செப்ட் ஒன்று தான். ஓகே ஓகே ஓகே. லைக் இப்போ நீங்க சொல்றது எல்லாமே சில இருக்கிற டாபிக்ஸ். இப்போ நான் எதனால சி கத்துக்கணும் அப்படின்னு சொல்றப்ப நீங்க இருந்தீங்க தானே? இப்பதான் ப்ரோ வந்தேன். இப்பதான் வந்தீங்களா? ஸோ சி எதுக்காக கத்துக்கணும்னு சொல்லிட்டு இப்போ பூவி சொன்னார். எதுக்காக நமக்கு சி கத்துக்கணும்? சியோட யூசேஜ் என்ன? நம்ம ஏன் சி கத்துக்கிறோம்? சில தான் ப்ரோ ஸ்டார்டிங்ல இருந்து வரும். லைக் வந்து வேரியபிள் என்னன்னு பார்ப்போம், டேட்டா டைப்ஸ் என்னன்னு பார்ப்போம், லூப்ஸ், இஃப் ஸ்டேட்மெண்ட், ஒயில், டூ ஒயில், அரேஸ், இதுதான் பேசிக்கா வந்து கத்துக்க போறோம். இதே நம்ம வந்து போக போக வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்லயும் அதான் யூஸ் பண்ண போறோம். ஆனா கொஞ்சம் இன்டெப்தா யூஸ் பண்ணுவோம். அங்க ஒர்க் ஆகணும்னா நமக்கு இங்க தெரியணும். அதுதான் நம்ம கத்துக்கிறோம். எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம வந்து பேசிக் கத்துக்கிறோம். ஒரு ப்ரோக்ராமிங் நம்ம என்ன ஒரு ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் கத்துக்கணும்னாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் ஜாவா ஸ்கிரிப்ட், நோட் ஜேஎஸ், ரியாக்ட் அதெல்லாம் கத்துக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி தெரியணும், விச் இஸ் பேசிக் ஆஃப் ப்ரோக்ராமிங். ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி நான் ரெஃபர் பண்றது பேசிக் ஆஃப் ப்ரோக்ராமிங். சேம் வே ஜாவா கத்துக்கிறவங்களுக்கும் இந்த பேசிக் ஆஃப் ப்ரோக்ராமிங் இஸ் எசென்ஷியல். இந்த பேசிக் ஆஃப் ப்ரோக்ராமிங்கை வச்சு தான் நம்ம எவ்வளோ பெரிய டெக்னாலஜி கற்றுக்கிட்டாலுமே அதில் இந்த கோடை தான் அடிக்க போகிறோம். அங்கே போய் நம்ம வேரியபிள் கிரியேட் பண்ண போகிறோம், ஒரு இஃப் கண்டிஷன் போட போகிறோம், ஒரு ஃபார் லூப் போட போகிறோம், வைலு, டூ வைலு, ஃபங்க்ஷன் காலு, எல்லாம் அரே ஆப்ஜெக்ட் எல்லாமே இங்கே நம்ம என்ன கற்றுக்குறோமோ அதை தான் அங்கேயும் போய் அடிக்க போகிறோம். பட் லிட்டில் பிட் ஆஃப் சின்டாக்ஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ இதுதான் கோர். ஆனால் நான் கற்றுக்கிற மாதிரி. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ பேசிக்ஸ் கற்றுக்கணும், விச் இஸ் எசென்ஷியல் ஃபார் டெவலப்பர். ஓகே, ஸோ இந்த பாயிண்ட்ல கிளியரா இருக்கீங்களா எதனால நம்ம சில இருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு? பர்ஃபெக்ட். ஓகே ஓகே. ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சிக்கான சிலபஸ் வந்து நான் ஒரு எக்ஸல்ல ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அந்த டாபிக்ஸ் மட்டும் தான் கவர் பண்ண போறேன். அதை தாண்டி எந்த ஒரு எக்ஸ்ட்ரா விஷயத்தையும் நான் கவர் பண்ண போறது இல்லை. ஸோ இஃப் யூ வாண்ட் டு ப்ரிப்பேர், யூ கேன் ப்ரிப்பேர் அஹெட் ஆல்சோ. அண்ட் உங்களுக்கு ஏதாச்சும் கொஸ்டின்ஸ் இருந்தால் என்கிட்ட கேட்கலாம். ஓகே, ஸோ இன்னைக்கு பேசிக்கா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் சி பார்த்துட்டு அப்புறம் கீவேர்ட்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் மோர் ஓவர் நம்ம அப்கமிங் செஷன்ஸில் நீங்கள் வந்து டர்போ சி யூஸ் பண்ணனாலுமே யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு ஆன்லைன் சி கம்பைலரோ யூஸ் பண்ணுறேன் அப்படின்னாலுமே யூஸ் பண்ணலாம். பட் மேக் ஷூர் யூ சேவ் ஆல் த சாம்பிள்ஸ் விச் யூ ஆர் ப்ராக்டிசிங். ஓகே, ஃபார் ஃபியூச்சர் ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. ஓகே பர்ஃபெக்ட்.
பர்ஃபெக்ட். ஓகே. ஹிஸ்டரி ஆஃப் சி யாருக்கு தெரியும்? சி யார் கண்டுபிடிச்சா, எப்ப கண்டுபிடிச்சாங்க, அந்த கதையெல்லாம் தெரியுமா? தெரியாது bro. தெரியல ப்ரோ. தெரியாதுங்களா? ஓகே, இது வந்து நமக்கு நீட் கிடையாது. பட் எதுக்காக நம்ம இந்த மாதிரி கொஞ்சம் பேசிக்கா போய் யார் கண்டுபிடிச்சா, டென்னிஸ் எம் ரிச்சின்றவர் கண்டுபிடிச்சாரு, அவரோட பேர் இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, நோ யூஸ். அவர் எங்க கண்டுபிடிச்சாரு? பெல் லேபரேட்டரியில கண்டுபிடிச்சாரு. எப்ப கண்டுபிடிச்சாரு? 1972ல கண்டுபிடிச்சாரு. இது வந்து என்ன டைப் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? இது வந்து ஓஎஸ் டிபெண்டன்ட், ஓஎஸ் பேஸ்ட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது வாட் லெவல் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்? இது ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். இது ப்ரொசீஜரல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, நீங்க ஒருத்தவங்ககிட்ட போய் எக்ஸ்பிளைன் பண்றப்ப இந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த ஒரு ரீசன்னால இந்த ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், வாட் இஸ் சி? சி இஸ் அன் ப்ரொசீஜரல் லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஆர் ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பேசிக்கா எக்ஸ்ட்ரீம்லி OS dependent programming language, which means your code will run in OS ஆப்ரேஷன், லைக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ல தான் உங்களோட கோட் வந்து ரன் ஆகும். ஓகே. அண்ட் விச் இஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். ஸோ ஒரு ஓஎஸ்ல ரன் ஆகுதுனாலே விச் இஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட் ஆயிடுது, இண்டிபெண்ட் கிடையாது. உங்களோட கோட் வந்து ரன் பண்ண கோடு எங்க போய் ரன் பண்ணாலுமே, கம்பைல் பண்ண கோடு எங்க போய் ரன் பண்ணாலுமே ரன் ஆகும் அப்படின்னு கிடையாது. நீங்க எங்க கம்பைல் பண்றீங்களோ அங்கேயே தான் ரன் பண்ண முடியும். தட்ஸ் வை இட் இஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். ஓகே, நான் சொல்லும் போது கம்பைல்ன்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணேன், அதை பத்தி நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். அண்ட் தென் வேற என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கு? இது டெவலப் பண்ணது டென்னிஸ் எம் ரிச்சி அப்படின்றவர் தான் இதை டெவலப் பண்ணாரு 1972ல பெல் லேபரேட்டரியில. இதெல்லாம் சும்மா கதையா சொல்லும்போது ஜாலியா இருக்கும். ஓகே. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ வந்து இந்த இடத்துல நான் ரெண்டு டேர்ம் யூஸ் பண்ணேன். ஒன்னு பிளாட்ஃபார்ம் டிபெண்ட், இன்னொன்னு கம்பைல். பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்னா என்னது? முதல் பிளாட்ஃபார்ம்னா என்னது? பிளாட்ஃபார்ம்னா இஸ் நத்திங் பட் அ சிஸ்டம். உங்களோட கோட் வந்து நீங்க அடிக்கிறீங்களா ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். கோட் இஸ் நத்திங் பட் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கரெக்ட்டுங்களா? அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நீங்க அடிக்கிறது, நீங்க எங்க இருந்தாலுமே அது ரன் பண்ற மாதிரி இருக்கணும். இப்ப நான் ஒரு கோட் அடிக்கிறேன், அந்த கோட் எடுத்து நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னா நீங்க கோட் எடுத்து போட்டாதான் உங்களால எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும், விச் இஸ் இஃப் இட் இஸ் சி. இப்போ இதே இது வெப் ப்ரௌசர்ஸ் ஏதாச்சும் ஒரு அப்ளிகேஷன் எடுத்தீங்கன்னா கோட் எங்கேயோ இருக்கு, பட் எக்ஸிக்யூஷன் வேற எங்கேயோ நடக்குது, ரைட்? அண்ட் ஒரே கோடு மல்டிபிள் பிளாட்ஃபார்ம்ல யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறாங்க, அது மொபைல் அப்ளிகேஷனாக இருக்குது, வெப் அப்ளிகேஷனாக இருக்குது, டெஸ்க்டாப் அப்ளிகேஷனாக இருக்குது, ஈவன் வாட்ச் பேஸ்டில் கூட வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், அந்த பிளாட்ஃபார்ம் முதல் கொண்டு iOSல சப்போர்ட் பண்ணுது, லினக்ஸில் சப்போர்ட் பண்ணுது, விண்டோஸில் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இது எப்படி மல்டிபிள் பிளாட்ஃபார்மில் அது சப்போர்ட் பண்ணுதுன்னா, அவங்க டெவலப் பண்ண ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்டாக இருக்கும். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் ஜாவாலாம் எல்லாரும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஜாவா ஸ்கிரிப்ட் பூம் ஆனது கான்செப்ட் ரீசனே இது வந்து பிளாட்ஃபார்ம் டிபெண்டே கிடையாது, இது வந்து ப்ரௌசர் டிபெண்ட். அப்படியே அந்த கான்செப்டே வேற இடத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ ப்ரௌசர் டிபெண்டா ஜாவா ஸ்கிரிப்ட் வந்தோடனே அது எக்ஸ்ட்ரீம்லி ஹைலி பாப்புலரா, ஏன்னா எல்லாருமே ப்ரௌசர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. விச் இஸ் ஆன் டாப் ஆஃப் அவர் சிஸ்டம் வி ஆர் யூசிங் அனதர் சிஸ்டம்ன்ற மாதிரி, விச் இஸ் ப்ரௌசர். ஸோ அதுக்கு வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் தெரியணும்னே ஜாவா ஸ்கிரிப்ட் பூம் ஆயிடுச்சு. இந்த பக்கம் பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்ட்ன்றப்ப ஜாவா பூம் ஆயிடுச்சு. ஏன் சி வந்து அப்கிரேட் ஆகலன்னா, சி இஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட், விச் இஸ் உங்களோட சிஸ்டம்ல மட்டும்தான் உங்களால அந்த கோடை ரன் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும், அதை உங்களால எக்ஸ்டர்னலைஸ் பண்ண முடியாது. ஓகே, திஸ் இஸ் த ப்ராப்ளம் வித் சி. தட்ஸ் வை ஐ செட் திஸ் இஸ் பிளாட்ஃபார்ம் டிபெண்ட். உங்க கோட்ல நீங்க உங்க சிஸ்டம்ல ரன் பண்ணா, கம்பைல் பண்ணா உங்க சிஸ்டத்துல தான் ரன் பண்ண முடியும். ஓகே, இப்போ கம்பைல்னா என்னது? எதுக்காக கம்பைல் பண்ணணும்? ஆஸ் ஐ செட், சி வந்து ஓஎஸ்ல தான் ரன் ஆகுது. சரி, ஓஎஸ்ன்றவன் யாருன்னா அவன் ஒரு சாஃப்ட்வேர், கரெக்டுங்களா? அவன் ஒரு சாஃப்ட்வேர் தான் உள்ளுக்குள்ள இருக்கான் நம்ம சிஸ்டம்ல. அவனுக்கு என்ன லாங்குவேஜ் புரியும் அப்படின்னா, அவனுக்கு பைனரி தான் புரியும், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் புரியும். ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ்ல நம்மளால இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல முடியுமான்னா இட்ஸ் குவைட் இம்பாசிபிள். அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. லைக் சின்ன சின்ன விஷயம், சின்ன ஒரு ப்ராசஸ் பண்றதுக்கே உட்காந்து எவ்வளவு பெரிய கோட், ஒரு 10 லைனுக்கு கோட் அடிப்பாங்க ஒரு சின்ன அடிஷன் பண்றதுக்கு. ஓகே, ஸோ அந்த மாதிரி தான் ஃபர்ஸ்ட் எவால்வ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதை சிம்பிளிஃபை பண்றதுக்காக வந்த ப்ராசஸ் தான் இந்த கம்பைல்ன்ற ஒரு ப்ராசஸ். ஸோ கம்பைல்ன்றவன் யாரு அப்படின்னா, ஓஎஸ்க்கு ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் தான் தெரியும், ஹியூமனுக்கு ஹியூமன் லாங்குவேஜ் தான் தெரியும். ஸோ அப்போ என்ன பண்ணாங்க, ஹியூமன் லாங்குவேஜ்ல கோட் அடிச்சு அது நடுவில் கம்பைல்னு ஒருத்தனை வச்சு அந்த கம்பைலர் அந்த ஹியூமன் லாங்குவேஜை மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணும். ஸோ மிஷின் லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணால் ஆப்வியஸாக மிஷினுக்கு அதை ரீட் பண்ண தெரியும், அது ரன் பண்ணும். ஸோ டைரக்டா ரன் பண்ண முடியாது, வி ஹாவ் டு கம்பைல் அண்ட் ரன். ஸோ டைரக்ட் ரன் அப்படின்ற ஒரு விஷயம் கிடையாது சிக்கு. ஸோ அப்போ கம்பைலர்ன்றவன் யார் ரியலிஸ்டிக்கா?
நம்மளோட ரியல் லைஃப்ல கம்பைலர்ன்றவன் யாரு அப்படின்னா, இப்போ நான் இருக்கேன், எனக்கு வந்து தமிழ் தெரியும். லெட்ஸ் டேக் புவி. புவி இஸ் ஃப்ரம் நார்த் இந்தியா, அவருக்கு தமிழ் தெரியாது. ஓகே, அண்ட் வி டேக் ஆர்த்தி. ஆர்த்தி அவங்க வந்து ஹிந்தியும் தெரியும், தமிழும் தெரியும். ஓகே, ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஐ வில் யூஸ் ஆர்த்தி as an மை கம்பைலர். நான் யார்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும், புவனேஷ்ட நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும். ஓகே, ஸோ அப்போ வந்து நான் ஒரு விஷயத்த சொல்லுவேன் தமிழ்ல, அண்ட் ஆர்த்தி வில் கன்வெர்ட் தட் தமிழ் இன்டு அண்ட் ஹிந்தி, அண்ட் ஷி வில் ஷேர் டு புவனேஷ். புவனேஷ்ட அந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் பண்றவங்க தான் கம்பைலர். புரியுதுங்களா? ஸோ கம்பைலர் எதுக்காக, பிளாட்ஃபார்ம் டிபெண்ட்னா என்னது, ஏன் சி பிளாட்ஃபார்ம் டிபெண்ட், அதெல்லாமே புரியுதா? புரியுது. ஓகே, இதெல்லாம் கதை மாதிரி தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக. லைக் ஒரு விஷயத்த நீங்க இந்த மாதிரி கதையா தெரிஞ்சு வச்சுக்கிறப்ப பெட்டரா மண்டையில நிற்கும். ஜஸ்ட் வித் டாபிக்ஸ் அண்ட் கான்செப்ட்னு போகாம நீங்க பேஸ்ல இருந்து கத்துக்கிறப்ப இது பெட்டரா உங்க மனசுல நிற்குன்றதுக்காக தான். ஓகே, இந்த கதையெல்லாம் சொல்றது. ஸோ ஃப்ரீ டைம்ல போயிட்டு ஹிஸ்ட்ரி ஆஃப் சி, ஒய்சி அந்த மாதிரிலாம் சும்மா சில டாக்குமெண்ட்ஸ்லாம் ரீட் பண்ணி பாருங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பெட்டரா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் கிடைக்கும். ஓகே ஓகே ஓகே. அண்ட் மோர் ஓவர் ஃப்ரெஷர்ஸ் இன்டர்வியூ போறப்ப பேசிக் கொஸ்டின்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி டயத்தில் நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் கொஞ்சம் ரியல் வேர்ல்டோட லிங்க் பண்ணி ஒரு விஷயத்த சொன்னீங்க அப்படின்னா யூ வில் கெட் சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் when it comes to interview. ஓகே, பர்ஃபெக்ட். ஓகே ஓகே, நான் வந்து ஆன்லைன் சி கம்பைலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். என்கிட்ட டர்போசி நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, பிகாஸ் அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஓகே, ஸோ லெட்ஸ் யூஸ் ஆன்லைன் சி கம்பைலர். அண்ட் நான் சாம்பிள்ஸ் வந்து நான் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி காமிக்கிறேன், பட் இட் won't be shared. You guys have to take note of it. Okay, because if I start sharing the samples, you guys will become lazy. I don't want you guys to be lazy. Okay, so I want you guys to take a notes parallelly when I explain. ஓகேங்களா? கிளியருங்களா? Either you can take soft copy notes or hard copy notes. Either you can write in a notepad, or you can use a document, or you can take the screenshot while I'm completing the code, and you can create your own documentation. Whichever is comfortable for you, please go with that approach. But end of every week I will be requesting the documentation. If the documentation is not there, and you will not be allowed to attend next week session. So please be sure about it. I want you to document everything which we are seeing in this session. எனக்காக இல்ல, உங்களுக்காக. ஓகே, ஸோ இப்போ நான் கேட்குறப்ப 1 வீக் சூப்பராக இருக்கும், கேட்குறப்ப ஓகே அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஒரு 2 வீக்ஸ்க்கு அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ஸோ இப்போ நீங்கள் ஓன் ரிட்டன் நோட்ஸாக இருந்துச்சுன்னா யூ வில் கெட் பெட்டர் ரெஃப்ரெஷ். ஓகே ஓகே ஓகே. நான் யூஸ் பண்ணுறது வந்து ஆன்லைன் gdp.com தான் யூஸ் பண்ணுறேன். சும்மா இதில் சாம்பிள்ஸ் நான் உங்களுக்கு கோட் பண்ணி காமிக்கிறதுக்காக. யூ கேன் யூஸ் எனி பிளாட்ஃபார்ம், யூ கேன் யூஸ் டர்போசி ஆல்சோ. இட்ஸ் அப் டு யூ. ஓகே ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சியில் சிம்பிளாக ஒரு கோட் அடிக்கணும்னா என்ன கோட் அடிக்கலாம் அப்படின்னா, இது மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரியும். hash include stdio.h int main printf hello world return 0. ஆனால் இதில் நிறைய கான்செப்ட் இருக்கு. ஸோ இதை நான் சுருக்கி ரொம்ப பேசிக்காக மாத்துறேன். சூப்பர். ஓகே, மொத்தமே நம்மளோட கோட் அவ்வளோதான். ஓகே, இதில் என்ன நடக்குது, ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும், எக்ஸிக்யூஷன் ஏன் ஸ்டார்ட் ஆகணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் கம்பைல் ஆகும்னு சொன்னேன். கம்பைல் பண்ணதுக்கப்புறம் ரன் ஆகும். கம்பைல் ப்ராசஸ்ன்றது வேற, ரன் ப்ராசஸ்ன்றது வேற. கம்பைல் டைம்ல என்ன ஆகும், ரன் டைம்ல என்ன ஆகும் அப்படின்றத நான் ஃபியூச்சர்ல சொல்லிட்டே வரேன். இப்போதைக்கு நம்ம கோட் ரன் ஆகுதுன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, ரன் ஆகுதுன்னா எக்ஸிக்யூஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். ரன்னுனாலே எக்ஸிக்யூஷன் ஷுட் ஸ்டார்ட். ப்ரோக்ராமிங்னாலே செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா இட் ஹாஸ் டு ஸ்டார்ட் ஃப்ரம் சம்வேர். ஸோ அப்போ எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றத நம்ம அந்த ஓஎஸ்க்கு சொல்லணும்.
அந்த சிஸ்டமுக்கு சொல்லணும், நீ என் கோடை எக்ஸிக்யூட் பண்றப்ப இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணு. ஸோ அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் தான் மெயின். ஸோ மெயின்ன்ற ஒரு மெத்தட் இருந்துச்சு அப்படின்னா அந்த மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட் ஆகும், விச் மீன்ஸ் எக்ஸிக்யூஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் ஹியர். அண்ட் த ஸ்டாண்டர்ட் இஸ் திஸ். யூ ஹேவ் டு ஓப்பன் அ bracket, like first void is return type, main is our method name, open bracket close bracket, it doesn't have any parameters, and then one space open bracket, ஒரு ஸ்பேஸ் ஓப்பன் செட் bracket, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன் 4 டேப் விட்டுட்டு, லைக் 4 ஸ்பேஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டேப், ஒரு டேப் விட்டுட்டு பிரிண்ட் ஆஃப்ல சும்மா ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்க ஓப்பன் பண்ணதை கரெக்டா இந்த லைனுக்கு நேரா க்ளோஸ் பண்ணிருக்கேன். திஸ் இஸ் த கோடிங் ஸ்டாண்டர்ட். ஓகே, திஸ் how we have to write a code. எப்படி ரைட் பண்ணும்? void space main open bracket close bracket space open set bracket, next line வந்துட்டு ஒரு tab is equal to 4 space, and then you write your code which is printf hello world. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லைன்ல you are closing the set bracket எங்க க்ளோஸ் பண்ணணும்னா இந்த லைன் எங்க ஸ்டார்ட் ஆகுதோ அதுக்கு நேரா க்ளோஸ் ஆகும். பிகாஸ் யூஆர் ஸ்டார்டிங் ஹியர், இங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா இந்த சைடு அப்படியே லெஃப்ட் வந்துட்டு இதுக்கு நேரா க்ளோஸ் பண்ணும். இதுதான் ஸ்டாண்டர்ட். கிளியரா இப்ப நான் சொன்னது? நான் இப்போ இங்க ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கேன். ஸ்டாண்டர்ட் என்னன்னு சொல்லுவாங்கன்னா இதுக்கு பேர் இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. இன்டென்டேஷன்னா லைக் வாட் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரக்சர் யுவர் கோட் இஸ் கோயிங் டு பி. 2 விதமா கோட் அடிப்பாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்ட் அடிப்பாங்க, பட் மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் யூசர்ஸ் ஃபாலோஸ் திஸ் ஸ்டாண்டர்ட். ஓகே, bracket will start with one space after function name. கிளியருங்களா? ஓகே, ஸோ எக்ஸிகியூஷன் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும்? டக்குன்னு சொல்லுங்க, எக்ஸிகியூஷன் எங்க இருந்து? எக்ஸாக்ட்லி. ஸோ மெயின்ல தான் ஸ்டார்ட் ஆகும். எப்படி மெயின்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரன் டைம் அப்படின்னு நம்ம ஒன்று பேசுறோம்ல. அப்ப ரன் டைம்னா நம்மளோட கோடை எக்ஸிக்யூட் பண்ணணும். அப்ப எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ஒருத்தர் இருக்கணும்ல. அந்த எக்ஸிக்யூட்டர் என்னவா இருப்பான்னா அவனுமே ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா தான் இருக்கணும். கரெக்டா? நீ எக்ஸிகியூஷன் இந்த வேலையை பாரு அப்படின்னாலே இட்ஸ் அகைன் அ செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ அப்போ அதை எழுதுனதுமே ஒரு செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸாக தான் இருக்கணும், விச் மீன்ஸ் தட் ஷுட் ஆல்சோ பி அன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ஸோ அப்போ அவனுக்கு என்ன சொல்லி கொடுத்துருப்பாங்கன்னா, யாராச்சும் ஒரு ஃபைலை ரன் பண்றாங்க அப்படின்னா யூ ஸ்டார்ட் த எக்ஸிகியூஷன் ஃப்ரம் void main, நாட் void main, யூ லுக் ஃபார் அ மெயின் மெத்தட், யூ கால் த மெயின் மெத்தட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மெயின் மெத்தடை நீ கால் பண்ணு அப்படின்னு அந்த கோட்ல சொல்லியிருப்பாங்க, விச் மீன்ஸ் ஹூ இஸ் த ரன்னர்கிட்ட சொல்லியிருப்பாங்க யூ கால் மெயின் மெத்தட். So here the runner is calling main method, so that's why execution starts from main method. Okay, main method okay எனக்கு புரிஞ்சிருச்சு. மெயின் மெத்தட்ன்றது ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நேம். ஸோ மெயின்ற ஒரு ஃபங்க்ஷன் நேம் இருந்தா மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து எக்ஸிகியூஷன் ஸ்டார்ட் ஆகும். இப்போ இதை ரன் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்? ஹலோ வேர்ல்டுன்னு எனக்கு பிரிண்ட் ஆகும். இது நான் மெயினை தூக்கிட்டு ஜோதின்னு போடுறேன், ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஒர்க் ஆகுமா ஆகாதா? ஆகாது. ஏன்? ஏன்னா ரன்னர் வில் லுக் ஃபார் அ மெத்தட் மெயின். ஸோ அப்போ அது என்ன சொல்லும்? மெயின்ற ஃபங்க்ஷனை நான் கால் பண்ண ட்ரை பண்றேன், ஆனா மெயின்ற ஃபங்க்ஷனே காணோம், நான் எப்படி கால் பண்றதுன்னு சொல்லும். ஹியர் இட் இஸ் ஃபைல் நேம் மாத்திட்டா ஒர்க் ஆகும்ல ப்ரோ? ஃபைல் நேமா? இந்த மெயின் டாட் சீன் இருக்குல்ல, ஆமா, அத மாத்தினா ஒர்க் ஆயிருமா? எந்த மெயின் டாட் சி? இந்த மேல ஃபைல் நேம். நோ 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 நோ, இந்த ஃபைல் நேமுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை. டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட் வித் இட். இது பெட்டரா உங்களுக்கு நான் இதனால சேவ் பண்ண முடியாதுப்பா. ஃபைல் நேம் என்ன வேணா இருக்கலாம்ப்பா. ஃபைல் நேம் வச்சு தான் மெத்தட் மெயின் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆகுதுன்னு இல்லை. மெயின்றது ஒரு ஸ்டாண்டர்ட். உங்களோட ஃபைல் நேம் வந்து சும்மா டாட் சின்னு இருந்தாலுமே கூட மெயின்ன்ற ஒரு ஃபங்க்ஷனை தான் அதை எதிர்பார்க்கும். ஓகே, மெயின்ற ஒரு ஃபங்க்ஷன் ஆர் மெத்தட். நான் இங்கே 2 டேர்ம் யூஸ் பண்றேன், ஃபங்க்ஷன் மெத்தட், ரெண்டுமே ஒன்று தான். ஃபங்க்ஷன்னாலும் ஒன்று தான், மெயின்னாலும் ஒன்று தான். ஓகே, ஸோ ஃபைலோட நேமும் மெயின்ற ஒரு மெத்தடோட நேம், ஒரு ஃபங்க்ஷனோட நேமும் மெத்தடோட நேமுக்கும் ரிலேஷன் கிடையாது. மெயின்ன்ற ஒரு மெத்தடை அது கால் பண்ணும். யாரு கால் பண்ணுவா? ரன்னர். அவ்வளவுதான். ஸோ இந்த இடத்துல நான் ஜோதின்னு போட்டோடனே அது மெயின்ற ஃபங்க்ஷனை கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கோம், மெயின்ற ஃபங்க்ஷன் இருக்காது, அதனால மெயின் ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. என்ன எரர் அடிக்குது? அன்டிஃபைன்ட் ரெஃபரன்ஸ் டு மெயின், விச் மீன்ஸ் மெயின்ற ஒரு மெத்தட் ஒரு ரெஃபரன்ஸை காணோம், மெயின் ஒன்று காணோம், நான் எப்படி கால் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எரர் அடிக்குது. ஸோ இஃப் ஐ மேக் இட் மெயின் என்ன ஆகும்? மெயின்ற ஃபங்க்ஷன் கால் ஆகும். கால் ஆகி உள்ளுக்குள்ள இருக்கிறது எக்ஸிக்யூட் ஆகும். உள்ளுக்குள்ள இருக்கிறது என்ன பண்ணுது? பிரிண்ட் ஆஃப் ஹலோ வேர்ல்டு. பிரிண்ட் ஆஃப்ன்றது என்ன பண்றான்? கன்சோல்ல அதுக்குள்ள நான் என்ன கொடுக்குறோன்னு அதை அப்படியே பிரிண்ட் பண்றான். அவ்வளவுதான் மேட்ரு.
printf என்ன பண்ணுவான், printf-க்குள்ள நான் என்ன கொடுத்தாலுமே அதை கன்சோல்ல பிரிண்ட் பண்ணி விட்டுரும். சரி, இது மெயினை முடிச்சுட்டு வந்துருவோம். இப்போ மெயின் ஃபங்க்ஷன் நான் மெயின் போட்டேன், எனக்கு ஒர்க் ஆயிருச்சு. இப்போ இது ஒர்க் ஆகுமா? ஒர்க் ஆகுமா ஆகாது? நினைக்கிறீங்களா? ஓகே, ஆகாது. மெயின்றது ஸ்மால் லெட்டர்ல மட்டும்தான் இருக்கணும். எதனால? இந்த கான்செப்ட் பேர் என்னது அப்படின்னா, சி இஸ் கேஸ் சென்சிட்டிவ். சி இஸ் கேஸ் சென்சிட்டிவ். வாட் இஸ் கேஸ் சென்சிட்டிவ்னா, நீங்க கேபிட்டல் லெட்டர்ல ஒரு விஷயத்த சொல்றீங்கன்னா இட் won't அண்டர்ஸ்டாண்ட். ஆல் த கீவேர்ட் ஷுட் பி இன் ஸ்மால் லெட்டர்ஸ். ஓகே, இங்க கீவேர்ட்னு சொல்லிட்டு புதுசா ஒரு வேர்டு யூஸ் பண்ணிட்டேன். ஸோ அப்போ மெயின்ன்றது என்னது? இட்ஸ் அ கீவேர்ட். Keyword should always in small letters. You can't use capital letters. That's why it is case sensitive. Okay, case CASE, case sensitive. ஓகேங்களா? இந்த டேர்ம் ஞாபகம் வச்சுக்கோங்க. C is case sensitive. கிளியருங்களா? ஸோ மெயினா நீங்க கேபிட்டல்ல போட்டீங்கன்னா it won't work. So it will look for small MAIN. Small MAIN இல்லைன்னா it won't work. புரியுதுங்களா? ஓகே, இங்கனுக்குள்ள மெயின்றது கேபிட்டல் MAN போட்டா ஒர்க் ஆகாது. ஏன்? மெயின் இஸ் அன் கீவேர்டு. ஸோ கீவேர்டு ஏன் கேபிட்டல்ல போடக்கூடாது? நன் ஆஃப் த கீவேர்ட் ஷுட் பி written in capital letter. So every keyword should be in small letters. ஓகே, அப்ப கீவேர்டு என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு? என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்கு? ஓகே, எனக்கு தெரிஞ்சதெல்லாம் போட்டேன் வரேன். ஃபர்ஸ்ட் மெயின்றது ஒரு கீவேர்டு, வாய்ட்ன்றது ஒரு கீவேர்டு, இன்ட்ன்றது ஒரு கீவேர்டு, ஃப்ளோட்ன்றது ஒரு கீவேர்டு, பூல்ன்றது ஒரு கீவேர்டு, ஸ்ட்ரிங்ன்றது ஒரு கீவேர்டு, கேரக்டர்ன்றது ஒரு கீவேர்டு, வேற என்ன இருக்கு? ரிட்டர்ன்றது ஒரு கீவேர்டு, பிரேக்ன்றது ஒரு கீவேர்டு, இஃப்ன்றது ஒரு கீவேர்டு, எல்ஸ்ன்றது ஒரு கீவேர்டு, எல்ஸ் இஃப்ன்றது ஒரு கீவேர்டு, வைல்ன்றது ஒரு கீவேர்டு, டூ வைல்ன்றது ஒரு கீவேர்டு, அதுக்கப்புறம் ஃபார்ன்றது ஒரு கீவேர்டு, ஸ்விட்ச்ன்றது ஒரு கீவேர்டு, வேற என்ன இருக்கு? கேஸ்ன்றது ஒரு கீவேர்டு, அதுக்கப்புறம் கண்டினியூன்றது ஒரு கீவேர்டு, வேற என்ன இருக்கு? யூனியன்றது ஒரு கீவேர்டு, வேற என்ன இருக்கு? வேற 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 சரி, இப்போதைக்கு எஸ் போதும். ஓகே, இந்த மாதிரி எக்கச்சக்க கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த எல்லா கீவேர்ட்ஸையுமே நல்லா நோட் பண்ணீங்கன்னா ஸ்மால் லெட்டர்ஸ்ல தான் இருக்கும். அண்ட் திஸ் கீவேர்ட்ஸ் யூ ஷுட் நெவர் யூஸ் ஃபார் யுவர் ஓன் பர்பஸ். இதெல்லாம் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். ரிசர்வ்டு வேர்ட்ஸ்னா என்னது? நெக்ஸ்ட், அதுக்கு முன்னாடி கீவேர்ட்ஸ்னா என்னது, அது ஏன் ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும், கேஸ் சென்சிட்டிவ்னா என்னது, என்னென்ன கீவேர்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சில எக்ஸாம்பிள்ஸ். இது வரைக்கும் ஏதாவது டவுட் இருக்கா? ஷூர். ஜோதி, ஆர்த்தி, ஷூருங்களா? ஷியோர் ப்ரோ. பர்ஃபெக்ட். ஓகே, நெக்ஸ்ட் கீவேர்ட்ஸ். நான் இப்போ சொன்னது வந்து ரிசர்வ்ட் வேர்ட்ஸ்னு சொன்னேன். ஸோ வாட் ஐ மீன் பை ரிசர்வ்ட் வேர்ட்ஸ்? ரிசர்வ்ட் வேர்ட்ஸ்னா இந்த வார்த்தையெல்லாம் நீ யூஸ் பண்ணக்கூடாது, எனக்கான வார்த்தைகள் இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் அது எடுத்துக்கிச்சு. ஸோ ஐ கான்ட் கிரியேட் அ வேரியபிள் லைக் திஸ். We should not. Okay, we should not do this. And int return 5, இதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. Because keyword should be used for its purpose. Okay, why keyword? என்ன அப்படி ஸ்பெஷல் அப்படின்னா, every keyword has its own behavior. ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒவ்வொரு பர்பஸ் இருக்கு. அவன் சும்மா நீ இதெல்லாம் யூஸ் பண்ணாத அப்படின்னு அவன் சொல்லலை. நீ வந்து வாய்ட் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா ஜஸ்ட் லைக் தட் வாய்ட் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. வாய்டுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, மெயினுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, இன்ட்டுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கு, ஃப்ளோட், பூலியன், ஸ்ட்ரிங்கு, கேரக்டர், ரிட்டர்ன், பிரேக், இஃப், எல்ஸ், இஃப் எல்லாத்துக்குமே ஒரு பர்பஸ் இருக்கு. எவ்ரி திங் இஸ் அன் கான்செப்ட். ஸோ அந்த ஒரு ரீசன்னால தான் இட் இஸ் சேயிங் டோன்ட் யூஸ் கீவேர்ட். இட்ஸ் அ ரூல் இன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். கிளியருங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? நோ ப்ரோ. பர்ஃபெக்ட். ஓகே,
இந்த பாயிண்ட்டும் கிளியர். நெக்ஸ்ட் கீவேர்ட்னு சொல்லியாச்சு. கீவேர்ட்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியாச்சு. ஒவ்வொருத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்குன்னு சொல்லியாச்சு. ரைட். இன்னைக்கு கீவேர்ட்ஸும் பேசிக்கும் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. கீவேர்ட்ஸும் பேசிக்கும் பார்த்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் லெட்ஸ் ப்ரொசீட். எக்ஸிக்யூஷன் இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் சொன்னா மெயின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணும். பிரிண்ட் ஆஃப் என்னது இது புதுசா இருக்கே. ப்ராக்கெட் போட்டு உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு இது போட்டிருக்கோம் டபுள் கோட்ஸ்குள்ள, அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணியிருக்கோம், செமிகோலன் போட்டிருக்கோம். இது என்னது? இந்த செமிகோலன் என்னது? இந்த ஓப்பன் பிராக்கெட் என்னது? இதெல்லாம் என்ன சொல்ல வருது? இந்த பிராக்கெட் எதுக்கு? இந்த பிராக்கெட் எதுக்கு? இது என்னது? இதெல்லாம் இப்போ நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகே ஓகே. ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், இந்த வாய்டுன்றது ரிட்டர்ன் டைப். வாய்டுன்றது என்ன சொன்னேன்? ரிட்டர்ன் டைப். ஓகே. அண்ட் தென் ஸ்பேஸ், அதுக்கப்புறம் என்ன சொன்னேன்? ஃபங்க்ஷன் நேம், அப்புறம் ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், அதுக்கப்புறம் ஸ்பேஸ் ஒரு ஓப்பன் செட் பிராக்கெட். இதுதான் சின்டாக்ஸ் டு கிரியேட் அ ஃபங்க்ஷன். இதுதான் சின்டாக்ஸ் டு கிரியேட் அ ஃபங்க்ஷன். இது மட்டுமானா இல்ல, இங்க ஓபன் பண்றத க்ளோஸும் பண்ணணும். ஓகே. ஸோ when you open it has to be closed. எங்க க்ளோஸ் பண்ணும்? கரெக்டா இந்த ரிட்டர்ன் டைப் இந்த லைனுக்கு முன்னாடி இருக்க கோடுக்கு நேரா க்ளோஸ் பண்ணும். இதுதான் சின்டாக்ஸ் டு கிரியேட் அ ஃபங்க்ஷன். ஓகே. இது என்னது டபுள் ஸ்லாஷ் அப்படின்னா திஸ் இஸ் கால்ட் கமெண்ட். நம்ம கோட்ல ஒரு சில விஷயத்த நான் சொல்லணும், ஆனா அது வந்து கோடு கிடையாது, சும்மா ஒரு ஹெல்ப் ப்ராசஸ், ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் டாக்குமெண்டேஷன் பர்பஸ்க்காக, ஃபியூச்சர்ல கோட் ரீட் பண்றப்ப புரியுற பர்பஸ்க்காக நான் ஒரு சில விஷயத்த கோட்ல வைக்கணும் அப்படின்னா தென் வி வில் யூஸ் கமெண்ட். அதுலயே ரெண்டு டைப் ஆஃப் கமெண்ட் இருக்கு. ஒன்னு சிங்கிள் லைன் கமெண்ட், இன்னொன்னு பிளாக் கமெண்ட். இங்க நான் பண்ணிருக்கிறது சிங்கிள் லைன் கமெண்ட், இங்க நான் பண்ணிருக்கிறது சிங்கிள் லைன் கமெண்ட், இங்க நான் பண்ணிருக்கிறது சிங்கிள் லைன் கமெண்ட். ஸோ வாட் இஸ் சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா int a ஈக்குவல் டு 5 அப்படின்னு போடுறேன் அப்படின்னா இதை டபுள் ஸ்லாஷ்ல போட்டேன்னா இந்த லைன் எக்ஸிக்யூட் ஆகாது. இட் வில் ஜஸ்ட் ஸ்கிப் த எக்ஸிகியூஷன் ஆஃப் லைன் நம்பர் 19 பிகாஸ் இட்ஸ் அ கமெண்ட். இங்க டபுள் ஸ்லாஷ் போட்டேன்னா இட்ஸ் அ சிங்கிள் லைன் கமெண்ட், இந்த ஒரு லைனை மட்டும் கமெண்ட் பண்ணிடும். ஓகே, வாட் இஸ் பிளாக் கமெண்ட் தென்? ஓகே, இப்போ என்கிட்ட ஒரு கோட் இருக்கு, இந்த பிரிண்ட் ஆஃப், அதுக்கப்புறம் இன்ட் பி ஈக்குவல் டு 10 இருக்கு, அதுக்கப்புறம் இன்ட் சி ஈக்குவல் டு 2 இருக்கு, சிவி ஈக்குவல் டு 2 இருக்கு. இந்த ரெண்டு லைனையும் நான் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா லைக் மோர் தென் ஒன் லைனை நான் கமெண்ட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லாஷ் டபுள் டாட் போட்டிங்கனாலே எண்டு நீங்க எது வரைக்கும் கமெண்ட் பண்ணணும்னு சொல்லணும், மறுபடியும் டபுள் ஸ்டார் ஸ்லாஷ். ஓகே. ஸோ இப்படி சொன்னீங்கன்னா இந்த லைன்ல ஆரம்பிச்சு நீங்க எங்க சொல்றீங்களோ அது வரைக்கும் கமெண்ட் பண்ணிடும். which means that will be considered as comment. What is comment? Just an text, it is not a code அப்படின்னு சொல்றது. ஸோ கமெண்ட் புரிஞ்சா? ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் புரிஞ்சா? கமெண்ட் புரிஞ்சா? ஜோதி அண்ணா இது Yeah. சிங்கிள் ஸ்டார் போட்டா கமெண்ட் ஆகாதா? எதுமா? பிளாக் கமெண்ட்டுக்கு சிங்கிள் ஸ்டார் போட்டா லைக் சிங்கிள் ஸ்டார் போட்டாலே கமெண்ட் ஆயிடுமா? ஓகே. மோஸ்ட்லி சின்டாக்ஸ் ஓரியன்டட் என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க, ஏன்னா எனக்குமே நிறைய இதுக்கு சின்டாக்ஸ் தெரியாது. ஐ வில் ரெஃபர் கூகுள். சரி பட் சரி. கான்செப்ட் இஸ் திஸ். ம் கான்செப்ட் சிங்கிள் கமெண்ட் இருக்கு, பிளாக் கமெண்ட் இருக்கு, இந்த மாதிரி கமெண்ட் பண்ணலாம். ஓகே கமெண்டோட பர்பஸ் என்னது, ஓகே. ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ் என்னது, ரிட்டர்ன் டைப் இருக்கும், ஃபங்க்ஷன் நேம் இருக்கும். இது சில இப்போ நீங்க ஜாவா போறப்ப ஃபங்க்ஷனோட சிக்னேச்சர் வந்து மாறும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா சிக்னேச்சர். சின்டாக்ஸ்ன்றதை விட சிக்னேச்சர் அப்படின்ற ஒரு டேர்ம் யூஸ் பண்ணுவாங்க, ஃபங்க்ஷன் சிக்னேச்சர். ஓகே ம் ஓகே. இந்த டேர்ம்லாம் கொஞ்சம் நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வருவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மைண்டுக்குள்ளே ஏறிடும். ஸோ இன் ஃபியூச்சர் வென் யூ ஸ்டார்ட் எக்ஸ்பிளைனிங் சம்திங் யூ வில் சே லைக் நான் ஒரு ஃபங்க்ஷனல் சிக்னேச்சர் என்கிட்ட இருக்கு, ஒரு ரிட்டர்ன் டைப் நான் இது தரேன், ஃபங்க்ஷனோட நேம் வந்து இது. ஸோ யூ வில் ஸ்டார்ட் யூசிங் தோஸ் நேம்ஸ் இன் ஃபியூச்சர். ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஆஃப் நவ் கெட் ஃபெமிலரைஸ் வித் தோஸ் திங்ஸ். ஃபங்க்ஷன்னா என்ன இருக்கும்? ஒரு ரிட்டர்ன் டைப் இருக்கும், ஃபங்க்ஷன் நேம் இருக்கும், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், ஸ்பேஸ், ஓப்பன் செட் பிராக்கெட், அதுக்கப்புறம் எங்க என்னோட ஃபங்க்ஷன் முடியுதோ கடைசி அந்த லைனுக்கு நேராக க்ளோஸ் பண்ணி விட்டுறணும். இதுதான் ஃபங்க்ஷனோட சின்டாக்ஸ். சூப்பர். வாய்ட் வந்து ரிட்டர்ன் டைப், மெயின் வந்து ஃபங்க்ஷன் நேம், ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் ஸ்பேஸ். இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். இதுக்கு பேர் வெறும் ஃபங்க்ஷன் கிடையாது, ஃபங்க்ஷன் டெஃபனிஷன். ஸோ எங்களுக்குள்ள எக்ஸ்ட்ராவா இன்னொரு டைம் சொல்லிட்டேன். என்ன சொல்லியிருக்கேன்? இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் டெஃபனிஷன், விச் மீன்ஸ் ஒரு ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணியிருக்கோம்.
எதுக்காக நீங்க புதுசா ஃபங்க்ஷனை வெறும் ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இருந்தீங்க, இப்போ எதுக்காக டெஃபினிஷன் ஒன்று கொண்டு வரீங்க? அப்போ ஃபங்க்ஷன்லேயே வேற ஏதாச்சும் இருக்கா அப்படின்னா, எஸ் இருக்கு. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கு, ஃபங்க்ஷன் கால் இருக்கு. ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் இருக்கு, ஃபங்க்ஷன் கால் இருக்கு. சரி, ஓகே. நம்ம இப்போ பார்த்தது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். ஃபங்க்ஷன் கால்னா என்னது அப்படின்னா, நான் சொன்னேன்ல இந்த ஃபங்க்ஷன், இந்த மெயின்ற ஃபங்க்ஷனை வந்து ரன்னர் கால் பண்ணுவான்ட்டு, அதுதான் ஃபங்க்ஷன் கால். அவன் எப்படி கால் பண்ணியிருப்பான்? ஜஸ்ட் அன் அசம்ஷன். ஓகே, அவன் எப்படி கால் பண்ணியிருப்பான் அப்படின்னா, லெட்ஸ் அசியூம் ரன்னர் அப்படின்ற ஒரு மெத்தட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் என்னோட கிளாஸ் ஃபைல், நான் என்ன கிளாஸ் ஃபைல் ரன் பண்றேனோ டாட் சி, இதுக்கு ஏதோ ஒரு இன்ஸ்டன்ஸோ ஏதோ ஒன்று பண்றான், பண்ணிட்டு டாட், இல்லைன்னா அவனுக்கு இன்ஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னா மெயின் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி கால் பண்ணியிருப்பான். இதுக்கு பேர் தான் ஃபங்க்ஷன் கால். ஆல்ரெடி ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆயிருக்கு, டிஃபைன் ஆன ஃபங்க்ஷனை நான் கால் பண்றேன். ஓகேங்களா? ஏதாச்சும் டவுட் இருக்கா? ஃபங்க்ஷன் கால்னா என்னது, ஃபங்க்ஷன் டெஃபினேஷன்னா என்னதுன்னு புரியுதா? ஸோ டெஃபினேஷன் என்னது? டெஃபினிஷன்னா நம்ம சும்மா ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்றதுப்பா. ரிட்டர்ன் டைப்பு, ஃபங்க்ஷன் நேமு, ஓப்பன் ப்ராக்கெட்டு, உள்ளுக்குள்ள ஒரு கோட் அடிச்சு க்ளோஸ் பண்ணிடுறோம். நம்ம லாஜிக் இருக்கிறது தான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அந்த ஃபங்க்ஷனை கால் பண்றது ஃபங்க்ஷன் கால். ஒரே நிமிஷம், ஐம் கெட்டிங் அ கால். ஓகே, 2 minutes வந்துடுறேன். ஓகே, கடைசியா என்ன டவுட் கேட்டிருந்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் டெஃபினிஷன் புரியல ப்ரோ அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனை எழுதுனா அதுதான் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். அந்த எழுதின ஃபங்க்ஷனை கால் பண்ணா அது ஃபங்க்ஷன் கால். ஓகே இப்போ நம்ம ப்ரோ. மெயின் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கோம்ல, இதுக்கு பேர் ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். சரி, முதல்ல ஃபங்க்ஷன்னா என்னது அப்படின்னா, ஃபங்க்ஷன்றது நம்ம உடம்பு எடுத்துக்கோமே, நம்ம உடம்புல எது எல்லாம் ஃபங்க்ஷன்? யாராச்சும் சொல்லுங்க, நம்ம உடம்புல எது எல்லாம் ஃபங்க்ஷன்? கை ஃபங்க்ஷன் என்ன? கை ஆட்டும், அசைக்கும், சாப்பிடும், தண்ணி தெளிக்கும். It can do many things. So it can perform certain operations, certain logic, certain behavior. It can perform certain behavior. அதே மாதிரி கால்ன்றது ஒரு ஃபங்க்ஷன். ஏன்னா இட் கேன் ரன், வாக், இட் கேன் ஸ்டாண்ட். வேற என்ன? கண்ணு வந்து ஒரு ஃபங்க்ஷன். இட் கேன் சி, இட் கேன் நம்ம பார்க்க முடியும். ஸோ இட்ஸ் அ ஃபங்க்ஷன். What else? Heart is a function because it is operating, right? So function is referred to behavior. ஸோ எதெல்லாம் பிஹேவியரோ அதெல்லாம் ஃபங்க்ஷன். ஸோ அப்போ என்னெல்லாம் பிஹேவியர், எதெல்லாம் நான் ஃபங்க்ஷன் சொல்லலாம், எதெல்லாம் நான் ஃபங்க்ஷனாக மாற்றலாம் அப்படின்னா, எல்லா பிஹேவியர்ஸையுமே ஃபங்க்ஷனாக மாற்ற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு கால்குலேட்டர் இருக்கு. கால்குலேட்டர் நான் ஒரு நம்பர் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு ஆட்னு கொடுக்கறது ஒரு ஃபங்க்ஷன். சப்ராக்ட்னு சொல்றது ஒரு ஃபங்க்ஷன். என்ன சொல்றேன்? 2 நம்பர் கொடுத்து இதை சப்ராக்ட் பண்ணு அப்படின்றேன். 2 நம்பர் கொடுத்து மல்டிப்ளை பண்ணுன்றேன். 2 நம்பர் கொடுத்து டிவைட் பண்ணுன்றேன். ஒரு 10 நம்பர் கொடுத்து ஆட் பண்ணுன்றேன். இதெல்லாமே ஃபங்க்ஷன்ஸ். ஸோ ஒரு விஷயத்த நான் பண்ணணும் அப்படின்னா அது ஃபங்க்ஷன். ஒரு மோர் தென் 1 இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ரன் பண்ணணும் அப்படின்னா, ஈவன் 1 இன்ஸ்ட்ரக்ஷன் ரன் பண்ணணும்னாலுமே இட்ஸ் அ ஃபங்க்ஷன். பிஹேவியர் இஸ் ஈக்குவலன்ட் டு ஃபங்க்ஷன். அவ்வளோதான். ஏதாச்சும் ஓரளவு கிளாரிட்டி வந்திருக்கா? வாட் இஸ் ஃபங்க்ஷன், எதுக்காக ஃபங்க்ஷன் வேணும் அப்படின்ட்டு. நம்ம ஏதாச்சும் ஒரு வேலை பார்க்குறோம்னா அதுக்கு ஃபங்க்ஷன் வேணும். நம்ம என்ன சொல்றது, சும்மா ஒரு இடத்துல உட்காந்துட்டே இருக்கோம்னா இட்ஸ் நாட் அ ஃபங்க்ஷன், இட்ஸ் ஸ்டாட்டிக். ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்தா தான் இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஸோ ஃபங்க்ஷன் வில் டூ சம் ஜாப். தட்ஸ் வை ஐ எம் ரெஃபரிங் இட் அஸ் அ பிஹேவியர்.
ஓகேயா? சாட்டிஸ்ஃபைடா இருக்கா? ஃபங்க்ஷனுக்கான எக்ஸ்பிளனேஷன், ஃபங்க்ஷன் டெஃபினிஷன்னா என்ன, ஃபங்க்ஷன் கால்னா என்ன, புரியுதா? பர்ஃபெக்ட். இங்க இந்த பிராக்கெட் தான் யூஸ் பண்ணும், இங்க பிராக்கெட் தான் யூஸ் பண்ணுமானா, ஆமா இந்த பிராக்கெட் தான் யூஸ் பண்ணும். இங்க எனக்குள்ள ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட், ஸ்பேஸ், இங்க செட் பிராக்கெட் யூஸ் பண்ணும். ஸோ ஃபங்க்ஷனோட ஸ்டார்டிங் இண்டிகேட் பண்றது இந்த செட் பிராக்கெட், எண்ட் எங்க முடியுதுன்னு சொல்றது இந்த செட் பிராக்கெட். இங்க ஆரம்பிச்சு இங்க முடியுது என்னோட இந்த ஃபங்க்ஷனோட எக்ஸிகியூஷன் அப்படின்னு சொல்றது தான் இந்த பிராக்கெட். ஓகேயா? ஓகேயா? பர்ஃபெக்ட். ஓகே. அதுக்கப்புறம் டபுள் கோட்ஸ். இது என்னது அப்படின்னா, ஒரு ஸ்ட்ரிங்கை ரெப்ரசன்ட் எப்படி பண்ணுவாங்கன்னா டபுள் கோட்ஸ்ல பண்ணுவாங்க. ஸ்ட்ரிங்னா என்னது அப்படின்னா அரே ஆஃப் கேரக்டர்ஸ். அரேனா என்னது அப்படின்னா கலெக்ஷன் ஆஃப் சேம் டேட்டா டைப். அப்போ டேட்டா டைப்னா என்னது அப்படின்னா என்ன டேட்டா இருக்கோ அதோட டைப் டேட்டா டைப். அப்போ டேட்டானா யாரு அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ற எல்லா இன்ஃபர்மேஷனுமே டேட்டா தான். சரி, அப்போ என்னென்ன இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணுவோம்? நம்பர் ஸ்டோர் பண்ணுவோம், கேரக்டர் ஸ்டோர் பண்ணுவோம், பூலியன் ஸ்டோர் பண்ணுவோம், ஈவன் ஃபங்க்ஷன் ஸ்டோர் பண்ணுவோம், ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணுவோம், அரேவே நான் இன்னொரு அரேல ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ எவ்ரி திங் வாட் எவர் வி ஸ்டோர் இஸ் அன் டேட்டா. அந்த டேட்டாக்கு ஒரு டைப் இருக்கும்ல, எல்லாத்தையுமே டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ டெசிமல்ஸை இன்ட்ல ஸ்டோர் பண்ணுங்க, ஏன்னா டெசிமல் இஸ் ரெஃபர் டு இன்டீஜர். நீங்க பாயிண்ட் வேரியபிள்ஸ் யூஸ் பண்றீங்க, 5.43 அந்த மாதிரிலாம் ஸ்டோர் பண்ணா யூ கோ ஃபார் ஃப்ளோட். நீங்க வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் ஸ்டோர் பண்றீங்களா, யூ கோ ஃபார் பூலியன். நீங்க வந்து இனிஷியல் ஸ்டோர் பண்றேன்ப்பா எஸ், அப்ப வெறும் எஸ் இல்லைன்னா ஏ, ஒரு கேரக்டர் ஸ்டோர் பண்றேன் ஏ இல்லைன்னா பி இல்லைன்னா சி ஸ்டோர் பண்றேன்னா யூ ஹாவ் கேரக்டர். இல்ல நான் வந்து பேர் ஸ்டோர் பண்ணணுமா, தென் there here comes string. ஸோ ஸ்ட்ரிங்ன்றது என்னது? அரே ஆஃப் கேரக்டர்ஸ், காம்பினேஷன் ஆஃப் கேரக்டர்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸ்ட்ரிங் இஸ் அன் டெக்ஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்ட்ரிங்னா என்னது? இட்ஸ் அ டெக்ஸ்ட். அதை எப்படி ரெப்ரசென்ட் பண்றது ப்ரோக்ராமிங்ல அப்படின்னா when you write something between double quotes that is considered as string. ஸோ இங்க எனக்குள்ள டபுள் கோட்ஸ் எதை ரெப்ரசென்ட் பண்ணுது? ஸ்ட்ரிங்கோட ஸ்டார்டிங் எங்க முடியுது? இங்கே தான் முடியுது. ஸோ இட் வில் கன்சிடர் பிட்வீன் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு ஸ்ட்ரிங்கா அது கன்சிடர் பண்ணும். கிளியரா? நிறைய பார்த்துட்டோம், நீங்க அதெல்லாம் நான் நிறைய டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணிட்டேன், பட் அதெல்லாம் விட்டுருங்க. பட் எதுக்காக டபுள் கோட்ஸ், இதோட மீனிங் என்னன்னு புரியுது இல்ல? ஓகே, பர்ஃபெக்ட். நெக்ஸ்ட், இந்த செமிகோலன் எதுக்கு அப்படின்னா இந்த செமிகோலன் போடலன்னா இந்த லைனோட எக்ஸிகியூஷன் அவ்வளவுதான், இதுக்கப்புறம் கோட் இல்லைன்னு சொல்லிட்டு ப்ரோக்ராமிங் தெரியாது. இந்த செமிகோலன் போட்டேன்னா அவ்வளவுதான், இந்த லைன்ல கோட் முடிஞ்சு நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன், இது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான, இது இன்ஸ்ட்ரக்ஷனுக்கான எண்டு, நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ரீட் பண்ணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு என்ன வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஒரு ஐடென்டிஃபையர் தான் செமிகோலன். ஸோ டெர்மினேஷன் அட் த எண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு லைன்ல ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இருக்கணும், அந்த ஒவ்வொரு இன்ஸ்ட்ரக்ஷனையும் டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான ஒரு விஷயம் தான் ஐடென்டிஃபையர் தான் செமிகோலன். ஓகேயா? பர்ஃபெக்ட். சரி, இங்க printfன்னு யூஸ் பண்ணியிருக்கோம். நான் இங்கனுக்குள்ள ஃபங்க்ஷன் கால்னு ஒன்று சொல்லி கொடுத்தேன். நான் இதை கொஞ்சம் சுருக்கிடுறேன், எவ்வளவு பெருசா டெக்ஸ்ட் வேணாம், இல்லைன்னா இதை கமெண்ட் பண்ணிட்டு இன்னொரு printf போடுறேன். printfல ஹலோ ட்ரைனீஸ் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகே, பர்ஃபெக்ட். நல்லா பார்த்தீங்க அப்படின்னா printf ஓப்பன் பிராக்கெட், உள்ளுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங், க்ளோஸ் பிராக்கெட். இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே. சரி, இன்னும் பெட்டரா உங்களுக்கு சொல்றதுக்கு, இந்த லைன் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, லைன் நம்பர் 27. என்னது இது? ஒரு ஃபங்க்ஷனா ப்ரோ? எக்ஸாக்ட்லி, இட்ஸ் அ ஃபங்க்ஷன் கால். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ ஃபங்க்ஷன், இட்ஸ் அ ஃபங்க்ஷன் கால். நம்ம என்ன பார்த்தோம், இங்க ஃபங்க்ஷன் கால் எப்படி இருக்கும்? இப்படி தானே இருக்கும். ஸோ ஒரு பிராக்கெட், ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட் போட்டுட்டாலே அது ஃபங்க்ஷன். அந்த ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட் போட்டுட்டு ஸ்பேஸ் ஓப்பன் செட் பிராக்கெட் இருந்துச்சுன்னா அது ஃபங்க்ஷன் டெஃபினிஷன். இல்ல வெறும் ஓப்பன் பிராக்கெட், க்ளோஸ் பிராக்கெட் போட்டு செமிகோலன் வந்துருச்சுன்னா அப்ப அது ஃபங்க்ஷன் கால். ஸோ அப்ப printfன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் ஆகுது. அப்ப இந்த ஃபங்க்ஷன் எங்க? நெக்ஸ்ட் கொஸ்டின். அப்ப இது என்னது? இது ஒரு ஃபங்க்ஷன் கால். printfன்றது ஒரு ஃபங்க்ஷன் நேம். அப்போ இந்த ஃபங்க்ஷன் எங்க இருக்கு அப்படின்னா அப்பதான் இந்த பையன் உள்ள வரான். ஹேஷ் இன்க்ளூட் stdio.h. stdio.னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட். இன்புட் வாங்குறதுக்கும் அவுட்புட் டிஸ்பிளே பண்றதுக்கும் ஒரு எக்ஸிஸ்டிங்காவே ஆல்ரெடி கோட் அடிச்சு வச்சிட்டாங்க. நம்ம ஜஸ்ட் அந்த கோடை இன்க்ளூட் பண்ணிட்டு அந்த மெத்தடை நம்ம கால் பண்ணிக்கிறோம். ஸோ இனிமே கன்சோல்ல போயிட்டு நான் ஒரு டெக்ஸ்ட் பிரிண்ட் பண்ண வைக்கிறதுக்காக நான் ஒரு கோட் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ஆல்ரெடி ஒருத்தன் கோட் அடிச்சு வச்சிட்டான்.
ஜஸ்ட் அந்த மெத்தடை கால் பண்ணி நான் ஒரு டெக்ஸ்ட் அனுப்புறேன், அதை அவன் கன்சோலில் பிரிண்ட் பண்ணுறான், அவ்வளவுதான். ஸோ வி ஆர் யூசிங் இன்பில்ட் ஃபங்க்ஷன். ஸோ printf இஸ் அன் இன்பில்ட் ஃபங்க்ஷன். எங்கே பில்ட் பண்ணியிருக்காங்க, எங்கே கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் டாட் ஹெச்னா ஹெட்டர், stdio ஒரு பேக்கேஜ்குள்ளே தான் அவங்க அடிச்சு வச்சிருக்காங்க கோட். அதனால தான் printf ஒர்க் ஆகுது. ஸோ ஹேஷ் இன்க்ளூட் stdio டாட் ஹெச் இல்லாமல் நம்மளால கோட் அடிக்க முடியாதா? அடிக்கலாமே. ஆனால் என்னது, printf போட முடியாது. அவ்வளோதான். Still code will work, but it won't show anything. So hash include stdio is not a mandatory thing, but why we are using it? Because we want to use printf. Clear? Yeah, bro. Perfect. Yeah. Then again, printf is a keyword, so you can't use this word for your own use. So it's a reserved word, printf. Yeah, printf is already defined by someone. It has its own purpose. அவ்வளோதான். இன்னைக்கு செஷன் ஓவர். இன்னைக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல bro. நோ ப்ரோ. ஷூர். Sure. பர்ஃபெக்ட். நோட்ஸ் எடுத்தீங்களா எல்லாரும்? எடுத்தாச்சு bro. எடுத்தோங்க. சூப்பர்ப்பா. ஓகே, வி வில் சி இன் நெக்ஸ்ட் DB session. DB session நீங்களே தானே? ஸோ யூ டேக் 5-10 minutes break. Okay, take 5-10 minutes